நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஏப்ரல் மாதம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஏப்ரல் மாதம் அப்படின்றது ரொம்ப குறிப்பிட்டு எல்லாருமே கவனிக்கக்கூடிய மாதம். ஏன் அப்படின்னா 5 கிரகம் கூட்டாக சேர்ந்து இருக்க போகுது. அந்த 5 கிரகம் கூட்டு அப்படின்னாலே ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்லிட்டு வரேன். ஸோ எண்டில் உங்களுக்கு என்ன பண்ணால் அது இன்னும் சூப்பராக கொண்டு வரலாம் அப்படின்றதும் சிறு பரிகாரங்களும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மேலும் நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துருங்க. சரி, நம்ம ராசிநாதன் யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் 3ஆம் வீட்டில் ஏப்ரல் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. ஸோ ராசிநாதன் 4ஆம் வீட்டுக்கு போகிறது அப்படின்றதுனால எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, 4ஆம் வீடு அப்படின் போதே செவ்வாய் அங்கே நீச்சமாயிடுறார். நீச்சம்னா பவர் இழக்கிறார் அப்படின்றது அர்த்தம். அப்போ உங்கள் ராசிநாதன் பவர் இழக்கும் போது எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு பயம் இருக்கும்ல. ஒரு பவர் போயிடுச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதுது, அந்த எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எப்படி ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். அதெல்லாம் தான் இந்த ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும். ஆனா பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே இல்லை அப்படின்றதும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன்றதும் நான் சொல்றேன். அப்போ இதை நம்ம ஒரு பேர் வைக்கணும்ல. அலைச்சல், தடுமாற்றம், நிதானமின்மை, என்னமோ போல இருக்கு, ஒரு கில்ட் ஃபீல் இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ராசிநாதன் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அப்போ என்னமோ ஒரு பகைமை இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நோட் பண்ணுங்க, இருக்குன்னு நான் எங்கேயுமே சொல்லல, இருக்கிற மாதிரி இருக்கும். இது இன்னும் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபெயில் ஆயிட்டீங்க, வீட்டுக்கு போறீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்கன்றத நீங்க சொல்றீங்க. சொல்லும் போது அப்படியாடா, சரி ஓகேடா, ஒன்றும் கவலைப்படாத, அடுத்து இந்த எக்ஸாம் எப்படா எழுதலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம். ஏன், எதனால அப்படின்னு பார்த்தா, கேதுன்ற ஒரு கிரகம் உங்களை பெருசா காப்பாத்திடுது. பகைமை அப்படின்ற விஷயத்துல இருந்து உங்களை ரொம்பவே காப்பாத்தி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத பேசுறாங்க. அந்த சமயத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அப்புறம் கூட ஏண்டாக்க நான் எப்படிடா விட்ட, ரொம்ப ராவும் பகலும் படிச்சியே அப்படின்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் வீட்டுக்கு போறார். உங்களுடைய 5ஆம் அதிபதி யாரு? சூரியன் இல்லையா? அவர் 13ஆம் தேதி உங்க மேலேயே உச்சம் பெற்று வரார். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். பயங்கரமான பேரு, புகழ், கீர்த்தி, உங்களுக்கு பட்டம், பதவி எல்லாமே அதிகமா கிடைக்கக்கூடிய இந்த 13ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா இந்த செவ்வாயும் சூரியனும் காம்பினேஷன் அப்படின்றதும் உங்களுடைய 12ஆம் வீட்டில் தான் 5 கிரகங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் 13ஆம் தேதி 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஆமா நீங்க 7.5 சனிக்குள்ள வந்தாச்சுதான், வந்தாலும் ரொம்ப பெருசாலாம் கவலையே பட வேண்டாம். நீங்க நம்புவீங்களா? ரொம்ப சூப்பரா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெப்ஸ் இருக்கும். பணம் வந்துகிட்டே இருக்கும், அதுல டவுட்டே இல்லை. நீங்க நினைக்கிறத விட டர்ன் ஓவர் ஜாஸ்தி பண்ணுவீங்க. உங்களை கூப்பிட்டு இதை மட்டும் முடிச்சு கொடுப்பா, நீங்க உனக்கு சேலரி தனியா கொடுத்துட்டு இருக்கேன், ஆனா இது முடிக்கிறதுக்காக உனக்கு இது எக்ஸ்ட்ரா நான் தரேன்பான்னு சொல்றது உங்க சேலரியை விட டபுளா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட் கதவை தட்ட போகுது. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? ஏன் அப்படின்னா 12ஆம் வீட்டுல இல்லை இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ 1 மடங்குக்கு 3 மடங்கு பணம் வந்தாலும் எங்க போகுதுன்னே தெரியாது. சேவிங்ஸ்ன்ற ஒரு பாயிண்ட்டுக்கெல்லாம் போயிடவே முடியாது. பட் கடனை அடைச்சிடுவீங்க. அப்போ உங்களுக்கு கடன் கட்டுறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல நம்ம போய் இன்னும் அதிகமா ஒர்க் பண்ணோம்னா அடிஷ்னலா இவ்வளோ பணம் கிடைக்குது. அப்போ அப்பாடி இனி இஎம்ஐ எல்லாம் கரெக்டா கட்டி முடிச்சிடலாம். 1 மாசத்துல கட்ட வேண்டிய இஎம்ஐ கூட டக்கு 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 டக்குன்னு கட்டி சீக்கிரமே ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். அதே மாதிரி நீங்க ஏதாவது தங்கம் எடுத்துட்டு போய் அடகு கடையில வச்சிருந்தீங்கன்னா அந்த
அடகையும் திருப்பக்கூடிய அமைப்பில் இருக்கு. ஏன்னா அந்த 5 கிரகங்கள் இருக்கிறது குருனுடைய வீடு. அந்த குரு 2ஆம் வீட்டுல தனஸ்தானத்துல இருக்கார். அப்போ இங்க அலைச்சல் கொடுப்பார், நிறைய டே அண்ட் நைட் உழைக்க வைப்பார். ஆனா அதன் மூலியமா உங்களுடைய கடனை எல்லாம் தீர்க்க வச்சிடுவார். அப்ப இந்த மாசத்தை மறக்க முடியுமா? நோ. எந்த மாசம்டா நீ இந்த டார்கெட் அச்சீவ் பண்ண, உன்னுடைய ஃபவுண்டேஷன் என்னடா அப்படின்னு கேட்கும்போது ஏப்ரல் மாசம் தாண்டா. ஏப்ரல் 2025 எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனா இந்த மாசத்தை மறக்கவே முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு இது சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா இருக்குங்க. இப்போ என்ன பண்றாங்க, அதிகமா பணமும் கொடுக்கறாங்க, அதிகமான ஒரு ப்ராஜெக்டும் கொடுக்கறாங்க இல்லையா? சோ அந்த ப்ராஜெக்டுக்காக நீங்க படிக்கணும், நீங்க அதை கத்துக்கணும். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணிடுவீங்க. ஏன்னா 6ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால. அதே மாதிரி இப்ப வசதி இல்லாத விஷயங்கள் எல்லாம் வசதியா மாத்திக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இப்ப நடக்கும். அப்போ சொல்லுவாங்க, டே இத்தனை நாள் முடியவே இல்லடா, உனக்கு தான் இந்த ப்ரமோஷன் வருது இல்லையா, நம்ம இன்னொரு வீட்டுக்கு போயிடலாமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபேமிலியில கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த வீடுக்கு மாறுவீங்க. அது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனா இருக்கும். ஆனா அந்த மாத்தக்கூடிய ப்ரெஷர் இருக்கு பாருங்க. ஏன்னா இங்க நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஒரு ப்ராஜெக்ட, ஒரு பிசினஸ் டீல நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த வீடும் இப்ப கிடைக்கும், அதனால கிடைக்கும் போதே மாத்திடலாம் அப்படின்னு போவீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கம்ஃபர்டபுளா பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய கெசட்ஸ் எல்லாமே நீங்க மாத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப கிடைக்கும். அது நீண்ட நாளைக்கு பிளஸ் தான். பட் இப்போ இது எல்லாமே மாத்தி செஞ்சு அதை கத்துக்கிட்டு ஒரு போனே நீங்க மாத்துறீங்க அப்படின்னா சந்தோஷம். ஆனா அந்த போன்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுக்குது இல்லையா, அந்த டைம் கன்சப்ஷன் ரொம்பவே இருக்கும். சோ அப்ப எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், நீங்களே சொல்லிட்டீங்களே, அதாவது டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு தூங்கணும். அப்பதான் இந்த ப்ராஜெக்டை திருப்திகரமா முடிக்க முடியும். ஏன் இந்த அலைச்சல், ஏன் இந்த பிரஷர் அப்படின்னா உங்க ராசிநாதன் செவ்வாய்னால தான். ஸோ பட் ஸ்டில் ஆன் தி ஹோல் பார்த்தீங்கன்னா நீங்க அருமையா வின் பண்ணிடலாம். முதல்ல குழந்தைங்களுக்கு முக்கியமா ஏப்ரல் மாசத்துல அவங்க செலக்ட் பண்ண அனைத்துமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா லாஸ்ட் மினிட்ல ஒரு பதட்டம் வரும். அதாவது நீங்க அப்ளிகேஷன் போட்டு செஞ்சு காலேஜ் என்ட்ரி, இதுதான் என் காலேஜ், இதுதான் என்னுடைய மெயின் அப்படின்னு வச்சிருப்பீங்க, இதுதான் என்னுடைய ஆன்சர். ஆனா ஒருத்தர் யாரோ சொல்லுவாங்க, ஏய் ஏன்பா இது போய் எடுத்த, இது ஒன்றும் பெரிய ஃபியூச்சர் இல்லை, நீ கட்டுற ஃபீஸுக்கு தகுந்தது இது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஒரு பதட்டம் வந்துடும். அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். அப்ப நீங்க வேண்டாம இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்டே டிஸ்கஸ் பண்ணி தென் டிசைட் பண்ணுங்க. ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிக் ஆன் டு இட். அதுல என்ன பிளஸ் மைனஸஸ் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருங்களே ஒழிய மனசை சஞ்சலத்துக்குள்ள ஆக்கிடாதீங்க. அப்படி ஆக்குனீங்கன்னா ரொம்ப பெரிய மைனஸ் வரும். அதே மாதிரி ஃபாரின் சான்சஸ் நிறைய இருக்கும் அண்ட் சந்தோஷமான ஜாலி ட்ரிப்ஸ் இருக்கும். டிராவல் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகத்தான் நான் போனேன், ஆனா அங்க இவங்களை பார்த்தேன், ஒரு பிசினஸ் டீலிங்கே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஓ மை காட், நான் ராவும் பகலும் உழைக்கணும், ஆனாலும் அந்த பிசினஸ் டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப நல்லாவே இப்போ ஆகும். ஒரு விஷயம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல 12ல யார் யார் இருக்காங்க, சூரியனுக்கு பிடிக்காத சனி, சூரியனுக்கு பிடிக்காத ராகு, சூரியனுக்கு பிடிக்காத சுக்கிரன். அப்ப அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸோ 13ஆம் தேதி வரைக்கும் இந்த அலைப்பாயுதல் மனசு இருக்குமே ஒழிய, ஆனா அதுல எந்த விதத்திலையும் நீங்க மாட்டிக்காதீங்க. ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க. 13ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எதுவாக இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கும், அந்த பிஸ்னஸ் பிடிச்சிருக்கும், அந்த டார்கெட் பிடிச்சிருக்கும், எதுவுமே சந்தோஷமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்பர் ஆரோ மார்க்காக தான் இருக்கும். உங்களுக்குள்ளேயே சந்தோஷப்படுற மாதிரி இந்த 7 சனி ஸ்டார்ட் ஆயிருக்கே ஒழிய பயப்படுற மாதிரி இல்லைன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன் அப்படின்றவர் உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்புறம் உச்சம் பெற்று உங்க மேலேயே வரார். அப்ப 13ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லும் போது
காதல்ல பிரேக்கப் ஆக வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு காஷனா இருங்க. அதே மாதிரி ஏதாவது கோபம் வர்றதுக்கு ஜாஸ்தியா வாய்ப்பு இருக்கு. கோவப்படாதீங்க. கோவப்பட்டா தேவையில்லாத சிக்கலுக்குள்ள வந்துருவீங்க. அதே மாதிரி சூரியன் 13ஆம் தேதிக்கு அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாண்டா அப்படின்னு தோணும். சூரியன் யாரு, அப்படா என்ன பிரகாசம். அப்படி இருக்கும்போது என்னோட பிரகாசமா இருக்கிறவர் இருக்கும்போது எனக்கு என்ன பயம் அப்படின்றது தோணிடும். ஸோ அந்த இடத்துலயும் ரொம்ப 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 எச்சரிக்கை தேவை. ஸோ கோபம் வேண்டாமே, விதண்டாவாதம் வேண்டாமே, எதையும் நிதானத்தோட பொறுமையோட இருக்கிறதுக்கு பிராணாயாமம் நீங்க பண்ணுங்க. பிளஸ் உங்க திசா புத்தி மட்டும் நல்லா இருந்ததுன்னா அபரிவிதமான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு. திசா புத்தி சரியில்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு 12ல அப்படின்னு சொல்லும் போது விரயங்களை அகலப்படுத்தி பண்ண வச்சிடும். அந்த இடத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு நீங்க பண்ணுங்க. ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி 12ல ராகுவோட வேற சேர்ந்திருக்கார். சுக்கிரனும் அங்க இருக்கார். 7ஆம் தேதிக்கு மேல, அதாவது புதன் வந்து வக்ர நிவர்த்தி, 12ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து வக்ர நிவர்த்தி. அப்படி இருக்கும்போது ஆசைகள் படலாம், ஆனா அபிலாஷைகள் கூடாது. ஒரு ப்ராஜெக்ட் ஓகே, 4 ப்ராஜெக்ட் கொடுங்க நான் பண்றேன், எனக்கு 12 மடங்கு வரும்னு நினைக்கிறது தவறுன்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ குலதெய்வத்தை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. 6ல கேது வெற்றி நிச்சயம். ஸோ விநாயகரை விட்டுறாதீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.